எல்லாருக்கும் ஹலோ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ போட்டு ஐ திங்க் 1 வீக் மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வெக்கேஷன் போயிருந்தோம். அந்த வைப்லேருந்து இன்னும் என்னால் வெளில வர முடியல. ஸோ அதனால தான் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப் வந்து எனக்கும் என் பையனுக்கு 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் கால் வச்சதும் இதுதான். 2 பேருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் இந்த ட்ரிப் வந்து நான் போகிறது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறேன். இந்த வீடியோவில் இன்ட்ரோவாக நான் பேசிகிட்ருக்கேன். அது வாய்ஸ் நல்லா இல்லைங்கிறதுனால நான் பேக்ரவுண்ட் வாய்ஸாக பேசிகிட்ருக்கேன். நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ரிப் போனோன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச கண்டுபிடிங்க. ஏன்னா அதோட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரிப் வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலி, அதாவது இன்லாஸ் கூட தான் சேர்ந்து நாங்கள் ட்ரிப்பை போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த கண்ட்ரிக்கு பெரியவங்க கூட போவாங்களான்னு தெரியல, நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகவே 3 hours ஆச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகவே 3 hours ஆச்சு. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க பெங்களூர் டிராஃபிக்கு அது இதுன்னு. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் நான் அன்றைக்கி வந்து லிட்ரலாக அதை வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன பிளேஸ்க்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலி நாங்கள் போன ஊருக்கு 3 hours தான். பட் எங்கள் வீட்லேருந்து இங்கே போகிறதுக்கே 3 hours ஆச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சென்னை ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட்டும் பார்த்ததில்ல. ஸோ இதுதான் என்னோடய ஏர்போர்ட்டோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் ஏர்போர்ட்டே பார்த்ததில்ல, அதே மாதிரி ஃப்ளைட்லேயே நான் போனதில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு பிளாக் கார்டு கொடுங்க. அண்ட் இல்லை ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அப்படின்னா எந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து நினைக்கல இவ்வளோ பெருசாக இருக்கும் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு செக்கிங் முடிக்கவே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் பெனிஃபிட் அப்படின்னா, நாங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுருவாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதனால நாங்கள் டக்குன்னு அடுத்ததுக்கு போயிட்டோம். பட் நிறைய செக்கிங் அதெல்லாம் நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸு, லிக்கர்ஸு, சாக்லேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சாக்லேட்னு நிறையா சாக்லேட் வந்து ஃபாரின் சாக்லேட் எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே பார்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அங்கே. எல்லாமே நாங்கள் லாஸ்ட்டாக முடிச்சு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது அங்கே பக்கத்துலேயே வந்து ப்ளே ஏரியான்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃப்ரீ தான். ஸோ நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு நம்ம பேபிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அங்கே போய் ஜாலியாக விளையாடுவாங்க அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி இவனை கொண்டு நாங்கள் விட்டோம். அவனுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அதை வந்து அவா கொடுக்குறது, அதை போய் விளையாடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து இதுவுமே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவன் வெளில வந்தாலே ரொம்ப குஷியாகிடுவோம். ஸோ அதனால் நல்லா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கும் போது எனக்கு அப்படியே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி படக்கும் இல்லையா, லேப்டாப் அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்து ஃப்ளைட்டு பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ஓ இப்படி தான் இருக்குமா அப்படி இப்படின்னு என் ஹஸ்பண்டை போட்டு இங்கே இது இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு பேசும்போதே தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஃப்ளைட்குள்ளே வந்து நான் நினச்சது வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இடமே இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி. ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நல்லா படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கும், நல்லா சாஞ்சி செமி ஸ்லீப்பர் மாதிரி வரலான்னு. பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு. அது வந்து மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏன்னா நம்ம வந்து டேக் ஆஃப் ஆகும்போது வயிற்றுலாம் கலக்கும், அப்படியே ரொம்ப ஆடும், காதடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹைட்னால் ரொம்ப பயம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சீட் பெல்ட் வந்து எல்லாருக்கும் போட சொல்லிட்டாங்க, இன்க்ளூடிங் பேபி. இப்போது பேபிக்கு தனி சீட் கிடையாது. ஸோ நான் தான் என் மடியில் வச்சுருந்தேன். ஸோ அவனுக்குமே தனியாக சீட் பெல்ட், அதாவது நம்ம சீட் பெல்ட் இருக்குள்ளே அது கூடயே சேர்த்து போட சொல்லிட்டாங்க. இப்போது டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா லைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் பைலட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து சீட் பெல்ட் எல்லாமே போட்டு ரெடி ஆகிருக்கணும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை பாருங்கள். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க.
நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பின்னாடி ஜர்க் அடித்து முன்னாடி போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நைஸ். இது வந்து லைஃப்பில் இதுக்கப்புறம் கிடைக்குமா என்னன்னு தெரில. பட் ரொம்ப நான் அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே பார்க்கும்போது எப்பா சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த காதெல்லாம் அடைக்கும்னு சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மாதிரி அன்றைக்கி எதுவுமே பண்ணலை. எனக்கு வந்து போகும்போது ஒன்றும் பண்ணல, பட் வரும்போது பண்ணுச்சு. அதை நான் அடுத்ததில் சொல்கிறேன். நாங்கள் வந்து மேகத்துக்கு மேலே போயிட்டுருந்தோம். கீழே வந்து சிட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பேபி கூடலாம் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் பிஃபோராகவே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதாவது 1-2 விஷயம் நான் விட்டுட்டதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த விஷயம் இல்லாதனால என்னால் அந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ணவே முடியல. அந்த மாதிரி தான் அது வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நான் நிறைய மூவி வீடியோலாம் பார்த்து சரி ஓகே நம்ம ஃப்ளைட்டில் போனாலே ஃபுட்டு தருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கிடையாது. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ண போல். சரி எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இதை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க ஊர் ஃபுட்டு போல். அது எங்களுக்கு சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. ஏதோ கஞ்சி ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. அடுத்து அகைன் ஒன் ரைஸ் இது தான் ஆர்டர் பண்ணோம். இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப பெங்களூரை விட இந்த சிட்டி வந்து ரொம்ப பெருசு. வேர்ல்டில் இருக்க பெரிய சிட்டிஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்கள் போனது 4 days தான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக பேபிஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் இது பண்ணிக்கலாம், அண்ட் என்ன மாதிரி ஃபுட்டு அது மாதிரி இல்லைனா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த கண்ட்ரியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ லேண்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.